நாம் பிரிவில் முடிந்த காதல் மௌனமான அங்கீகாரம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கதையை கேட்போம். அவன் கையில் இருந்த அந்த திருமண அழைப்பிதழ் நனைந்து போயிருந்தது. நித்யா, அருண் என்று அச்சிடப்பட்டிருந்த அந்த பெயர்களை பார்த்தபோது இளமாறன் ஒரு பெருமூச்சை மட்டுமே விட்டான். அவனது காதலியின் திருமணம் என்று, ஆனால் அவன் அங்கே ஒரு விருந்தினராக கூட செல்லவில்லை. இந்த தோல்வியை அவன் கோபமாகவோ அழுகையாகவோ வெளிப்படுத்தவில்லை. மாறாக, ஒரு நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு கிடைத்த மௌனமான அங்கீகாரத்தோடு, குவாய்ட் எக்ஸெப்டன்ஸ், அங்கேயே அமர்ந்திருந்தான். இது எப்படி இங்கே வந்து நின்றது என்பதுதான் ஒரு கசப்பான கதை. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இளமாறனும் நித்யாவும் ஒரு கல்லூரி காதலர்களாக வலம் வந்தனர். இளமாறன் ஒரு திறமையான ஓவியன், நித்யா அவனது தூரிகைக்கு உயிர் கொடுக்கும் தேவதை. எந்த சூழ்நிலையிலும் நாம் பிரிய மாட்டோம் என்று கடற்கரை மணலில் அவர்கள் எழுதிய வாக்குறுதிகள் இன்றும் அவன் நினைவில் பசுமையாக இருந்தன. ஆனால் நித்யாவின் தந்தை ஒரு கௌரவம் பார்க்கும் மனிதர். இளமாறனின் ஏழ்மையும் அவனது ஓவியக் கலையும் ஒரு வாழ்க்கையை தராது என்று அவர் உறுதியாக நம்பினார். நித்யா தன் தந்தையின் கண்ணீருக்கும் குடும்பத்தின் மானத்திற்கும் கட்டுப்பட்டு இளமாறனை விட்டு விலகினாள். அவன் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. காலம் ஓடியது. இன்று இளமாறன் ஒரு புகழ்பெற்ற ஓவியராக மாறிவிட்டான். நித்யாவின் திருமணச் செய்தி கேட்டதும் அவளை சந்தித்து தன் வெற்றியைச் சொல்லி அவளை மீட்டெடுக்க நினைக்கவில்லை. மாறாக, அவளது திருமண மண்டபத்திற்கு ஒரு பெரிய பார்சலை மட்டும் அனுப்பி வைத்தான். அந்த பார்சலில் ஒரு அழகான ஓவியம் இருந்தது. அதில் ஒரு பறவை கூட்டை விட்டு பறந்து செல்வதும் ஒரு மரத்தின் கிளை அதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது போன்றும் வரையப்பட்டிருந்தது. அடியில், உன் மகிழ்ச்சியே என் வெற்றி என்று எழுதியிருந்தான். அவன் காதலி வேறொருவருக்கு சொந்தமானதை அவன் மனதார ஏற்றுக்கொண்டான். அந்த திருமண மண்டபத்தில் நித்யா அந்த ஓவியத்தை பார்த்தபோது அவளது கண்கள் கலங்கின. ஆனால் இளமாறன் அந்த மௌனமான அங்கீகாரத்தோடு தனது அடுத்த ஓவியத்தை தொடங்கினான். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் மறக்காமல் எனது சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மையான காதல் என்பது ஒருவரை பிடித்து வைப்பதில் இல்லை, அவர்கள் மகிழ்ச்சிக்காக அவர்களை போகவிடுவதிலும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிச் சேர முடியாமல் போன காதலோ அல்லது மௌனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பிரிவுகளோ உண்டா? நிஜ வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாமல் போன காதலர்களைப் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் அதை தயவு செய்து கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கதைகள் பிரிவில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம்.